ஃபஸ்ட்டு வந்து ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணி நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் ரெண்டையுமே நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த 2 ப்ரீசெட்ஸுமே இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா கரெக்டாக அந்த பீட் மார்க் அப்படின்ற இந்த ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கின்றக்காக எப்பயும் போல் நானே சாங்கு அது போக இந்த மாதிரி பீட் மார்க்கு அது போக வீடியோட லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெம்ப்ளேட்டும் நானே கொடுத்துருப்பேன். இதில் நீங்கள் பண்ண வேண்டியது இந்த முன்னாடி இருக்க பீட் மார்க்கு பதிலாக இதிலலாம் நீங்கள் இமேஜை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும். இதில் எப்படி இமேஜ் ஆட் பண்ணுறதுனா நான் ஆல்ரெடி அந்த பீட் மார்க்கில் இமேஜெலாம் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் காட்டுறேன் பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் இமேஜ் ஆட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களோட இமேஜ், அடுத்து நீங்கள் எடிட் பண்ண போகிற அந்த பர்சனோட இமேஜ், ஸோ அடுத்து மறுபடியும் உங்களோட இமேஜ், ஸோ அடுத்து இந்த மாதிரி மாற்றி ஒரு பீட் மார்க்கும் மாற்றி இமேஜ் அரேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக வந்து இந்த டபுள் பீட் மார்க் வர இமேஜ் எல்லாமே சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து லாஸ்ட்டாக இந்த டெம்ப்ளேட் இருக்குது பதிலாக இந்த டெம்ப்ளேட்டில் எப்படி இமேஜை சேஞ்ச் பண்ண நான் வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த முன்னாடி இருக்க இமேஜஸ் எல்லாத்துக்கும் எப்படி எஃபெக்ட் ஆட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன் அந்த சேக்கஃபைட் ப்ரீசெட் இருக்குது பதிலாக அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு இந்த மாதிரி வெறும் 2 எஃபெக்ட் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். இந்த 2 எஃபெக்ட் வச்சு தான் நான் அந்த வீடியோ ஃபுல்லாகவே மேக் பண்ணியிருக்கேன். இந்த 2 எஃபெக்ட்லையும் நம்ம ஒவ்வொரு இடத்துல ஒரு சின்ன சேஞ்சஸ்லாம் பண்ணி ஆட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் என்னென்னு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணால் நீங்களே கற்றுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த இருக்குது பார்த்தீங்களா இந்த எஃபெக்ட்லேருந்தே போகலாம். ஸோ இந்த இருக்க இமேஜோட வெறும் எஃபெக்ட்டை மட்டும் காப்பி பண்ண போகிறதில்ல, நம்ம அந்த லேயரோடு தான் காப்பி பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த இமேஜை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இப்போ இந்த ப்ளே பண்ணுறக்க ரெட் சைடு இருக்க டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிங்கன்னா இதில் 4வது பார்த்தீங்கன்னா காப்பி லேயர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணாலே போதும், ஈஸியாக வந்து நமக்கு அந்த எஃபெக்ட் அந்த இமேஜ் எல்லாமே காப்பி ஆயிடும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு இமேஜ் பதிலாக அந்த சாங்கோட ஸ்டார்டிங் ஃபஸ்ட் இமேஜ், ஸோ அந்த இமேஜ்லேருந்து தான் நம்ம இந்த எஃபெக்ட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு இருக்க இமேஜை டச் பண்ணிட்டு இப்போ நம்ம எப்படி காப்பி பண்ணமோ அதே மாதிரி அந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணால் இதில் கீழே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஆரோ மார்க் இருக்கா, ஜஸ்ட் அந்த ஆரோ மார்க்கை டச் பண்ணி இதில் இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷன் ரெண்டையும் மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக நமக்கு எஃபெக்ட் மட்டும் பேஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த இமேஜில் நம்ம இந்த எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே என்ன பண்ணால் ஒரு இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்த இருக்க இமேஜில் ஸோ மறுபடியும் இமேஜை டச் பண்ணி அந்த டூப்ளிகேட் டச் பண்ணி ஸோ இந்த எஃபெக்ட்டை ஃபஸ்ட்டு கரெக்டாக பேஸ்ட் பண்ணிக்கங்க. ஸோ இன்னும் ஈஸியான ஸ்டெப்பில் சொல்லணும்னா உங்களோட இமேஜ் எங்கெங்கெல்லாம் ஆட் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அந்த இமேஜஸ்க்கு மட்டும், அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட இமேஜ் எங்கெங்கே ஆட் பண்ணியிருக்கணும் என்னோட இமேஜுக்கு மட்டும் நான் என்ன பண்ணேன்னா இந்த எஃபெக்ட்டை கரெக்டாக பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து இதில் மீத இருக்குது இந்த ஹீரோயின் இமேஜஸ் தான். ஸோ அந்த இமேஜுக்கு நம்ம அடுத்த இருக்க எஃபெக்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு அப்படியே பேக் வந்துட்டு அதே மாதிரி அந்த சேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டே ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் இப்போ நம்ம அந்த 2 எஃபெக்ட், ஸோ அதில் அந்த எஃபெக்ட்டை நம்ம காப்பி பண்ணி நம்மளோட இமேஜஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணியாச்சு. இனி மீத இருக்கிறது என்ன அந்த ஹீரோயின் இமேஜஸ் மட்டும் தான். ஸோ அந்த இமேஜுக்கு என்ன பண்ணுறோம் நாம இனி மீத இருக்க அந்த லாஸ்ட் இருக்க ஒரு எஃபெக்ட் இருக்குது பதிலாக அதையும் காப்பி பண்ணுறோம். அதே மாதிரி இமேஜை டச் பண்ணி டூப்ளிகேட் டச் பண்ணி ஃபஸ்ட்டு அந்த காப்பி லேயர் அப்படின்ற கொடுத்துட்டு இப்போ அப்படியே பேக் வந்துட்டு நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டே மறுபடியும் ஓப்பன் பண்ணிட்டு இதில் இனி மீத இருக்க எல்லா இமேஜும் மீதம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நமக்கு அந்த ஹீரோயின் இமேஜஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ அதில் மட்டும் நம்ம இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ண போகிறோம். அதாவது இந்த 2வது இருக்குது பதிலாக இந்த 2வது இருக்க இமேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா அந்த இமேஜ் தான் எம்டியாக இருக்கும். ஸோ 2வது இருக்க இமேஜ் டச் பண்ணிவிட்டு இப்போ இந்த எஃபெக்ட்டை இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த டூப்ளிகேட் டச் பண்ணி இந்த கீழே இருக்க சின்ன ஆரோ மார்க்கை டச் பண்ணி இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷன் ரெண்டையும் மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக எஃபெக்ட் மட்டும் பேஸ்ட் ஆயிடும். ஸோ இதுக்கு அடுத்து அதே மாதிரி அடுத்த ஹீரோயின் இமேஜஸ் எங்கே இருக்கோ ஸோ அந்த இடத்துல எல்லாத்துலையுமே கரெக்டாக வந்து இதே எஃபெக்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே வெறும் 2 எஃபெக்ட்லேயே நம்ம ரொம்ப ஈஸியாகவே ட்ரெண்டிங்கான வீடியோவாக மேக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இருக்க இமேஜஸ் எல்லாத்துக்கும் நம்ம எஃபெக்ட்டை வந்து ரொம்ப ஈஸியாக ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்து நமக்கு மீத இருக்குது என்ன இந்த லாஸ்ட் இருக்க இந்த டெம்ப்ளேட்ஸ் மட்டும் தான். ஸோ இந்த டெம்ப்ளேட்லேயே உங்களுக்கு ஈஸியாக எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்ற காத்த அந்த மாதிரி நம்பர்லாம் போட்டு கொடுத்துருக்கேன். இதில் ஃபஸ்ட் எடுத்து இந்த 1 இருக்கு பதிலாக ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ண ஒரு லேயர் வந்து செலக்ட் ஆகுதா, இப்போ அந்த கீழே இருக்க அந்த எடிட் குரூப் அப்படின்றத போனதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னா ஃபஸ்ட் இந்த கீழே இருக்க லேயர் இருக்குது பதிலாக அந்த லேயருக்கு கீழே இருக்க இமேஜை டச் பண்ணிவிட்டு இதில் இந்த கலர் அண்ட் ஃபில் அப்படின்ற டச் பண்ணி இந்த டெக்ஸ்ட் வருது அந்த டெக்ஸ்ட் மேலே டச் பண்ணது உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ண நினைக்கிற அந்த ஹீரோயின் இமேஜஸோ ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக அந்த மாதிரி பாதியாக கட் ஆயிடும். இப்போ நீங்கள் உங்களோட ஃபேஸ் தெரிகிற அளவுக்கு இந்த மாதிரி சும்மாவே உங்களால் கரெக்டாக அந்த மாதிரி மூவ் பண்ணி ஈஸியாகவே அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ நம்ம ஒரு இதில் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், அதாவது இந்த கீழே இருக்க அந்த நம்பர் 1 தான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு கீழே இருக்க அந்த 2ன்றதை டச் பண்ணிவிட்டு ஸோ அதே மாதிரி எடிட் குரூப்பில் போயிட்டு ஸோ அதே மாதிரி அந்த லேயரை டச் பண்ணி அதே மாதிரி அந்த கலர் அண்ட் ஃபில்ல போயிட்டு அதே மாதிரி அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் உங்களோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிடும். ஸோ இதில் நம்ம முன்னாடி செலக்ட் பண்ணால் அதே இமேஜ் இந்த இடத்துல செலக்ட் பண்ணாலே போதும், அதுவே
இந்த மாதிரி கிராப் ஆயிடும். ஸோ கிராப் ஆனதுக்கப்புறம் இப்போ அப்படியே பேக் வந்துட்டு நீங்கள் அந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த 2 இமேஜ் வந்து கரெக்டாக வந்து கிராப் ஆயிருக்குது. ஸோ இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு 2மே ஒரே இமேஜாக வந்து அரேஞ்ச் ஆகுதா. ஸோ இதே மாதிரியே நம்ம மேலே வந்து நம்மளோட இமேஜ். ஸோ அதுக்கு என்ன பண்ணா கீழே ஒரு நம்பர் 1 கொடுத்துருக்கேன்னா அதை டச் பண்ணால் இந்த மாதிரி நம்மளோட இமேஜ் செலக்ட் ஆகும். ஸோ அதில் போயிட்டு எடிட் குரூப். ஸோ அதே மாதிரி கீழே இருக்க இமேஜ் டச் பண்ணி அந்த கலர் அண்ட் ஃபில்ல போயிட்டு ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணிட்டு அதே மாதிரி நம்ம முன்னாடி என்னென்ன பண்ணமோ அதே மாதிரி இந்த இடத்துல இப்போ நம்ம நம்மளோட இமேஜை சேஞ்ச் பண்ண போகிறோம். ஆக மொத்தம் இந்த இதில் நீங்கள் ரொம்பலாம் கஷ்டப்பட வேணாம். இந்த முன்னாடி இருந்ததில் மட்டும் உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ண போகிறீங்க. அடுத்து இருக்கிறதெல்லாம் ஜஸ்ட் இந்த மாதிரி இமேஜை மட்டும் என்னோட இமேஜஸ் இருக்க இடத்துல உங்களோட இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ணாலே போதும். ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே இந்த மாதிரி மாறிடும். ஸோ இப்போ முதல்ல மாற்றியாச்சு. இப்போ ரெண்டாவது இருக்க டச் பண்ணுங்கள். ஸோ சாரி கீழே இருக்க அந்த 2 லேயரில் டச் பண்ணி அந்த எடிட் குரூப்பில் போயிட்டு ஸோ அந்த லேயரை டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில். ஸோ அதே மாதிரி அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணி ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிட்டு அதில் நம்ம முன்னாடி என்ன இமேஜ் செலக்ட் பண்ணமோ அதே இமேஜ் இந்த இடத்துல செலக்ட் பண்ணாலே போதும். ரொம்ப ஈஸியாக சேஞ்ச் ஆயிடும். ஸோ இப்போ எல்லாமே கரெக்டாக சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து இல்லை நம்ம எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு வேறு லெவல் ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜை யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அலாமன்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்.